ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எட்டர்னல் லவ் ஆஃப் வாக்ஸ் அப்படின்ற வெப் சீரிஸோட எபிசோட் 10 ஸ்டோரி வந்து பார்ப்போம். மற்ற எபிசோட்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். மிஸ் பண்ணாமல் பாருங்க. ரொம்பவே இந்த வெப் சீரிஸ் வந்து சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் 10th எபிசோட் வந்து பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த வெப் சீரிஸ் அண்ட் கே ட்ராமாஸ் ரொம்ப பிடிக்குமோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் வெப் சீரிஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா ஈச்சின் இருக்கான்ல, அவன் வந்து அந்த படையெல்லாம் கூப்பிட்டுட்டு அந்த சைட் போயிட்டு இருக்கான். அவனோட தற்பெருமை அவனே பேசிட்டு, இது மாதிரி நான் வந்து கண்டிப்பா பிரின்சஸ கல்யாணம் பண்ணிப்பேன், அப்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப இங்க ஹீரோயின், ஏய் இருடி, உடனே மட்டும் நீ விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு பேய துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. ஏய் அங்க போடுறாங்க, புடிங்கடா அவளை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள வந்து கிரவுன் பிரின்சஸ் கிட்ட புடிச்சு கொண்டு போய் கொடுக்கலான்ட்டு இவங்க அந்த பேயை துரத்திட்டு ஓடிட்டு இருக்காங்க. இவங்கள துரத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி இவங்க அவங்கள துரத்த, அவங்க இவங்கள துரத்துன்ட்டு எல்லாருமே துரத்திட்டு ஓடிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, இவங்க வந்து பாத்துடுறாங்க துரத்திட்டு வரத. உடனே ஒரு தூண் பின்னாடி போய் ஒளியிறாங்க. அப்ப ஹீரோ கரெக்டா வந்து அவங்கள அங்க இருந்து கூட்டிட்டு கிளம்பி போயிடுறாரு. கூட்டிட்டு கிளம்பி போனோன்னு, என்னடா இங்கதான் இருந்தா திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டா, இன்னைக்கு என்ன ஆனாலும் அவளை விடக்கூடாது, போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே எல்லாருமே ஒவ்வொரு திசையில போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க, எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தா ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. ரொம்ப அழகா இருக்கு அந்த பிளேஸ். இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. இது வந்து என்னோட இலூஷன்ல கிரியேட் பண்ண ஒரு இடம் அப்படின்றாங்க. உடனே நம்ம ஜூனாருக்கு வந்து அது எங்கேயோ ஆல்ரெடி வந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் நடந்த மாதிரியே அவங்களுக்கு தோணுது. உடனே அவங்க கண்ணெல்லாம் கலங்குது. இந்த மாதிரி வந்து மோச்சன்ட்ட கேக்குறாங்க, என்னாச்சு, நான் இது ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கு, அதுவும் இல்லாம என் கண்ணு வேற கலங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவர் எதுவுமே சொல்லல. சரி நேற்று நைட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நான் ஒரு பேயை பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க ஒரு லேடி தானே அப்படின்ட்டு மோச்சன் கேக்குறாங்க. ஆமா லேடி தான் அப்படின்னோன்னா, அது பேயெல்லாம் இல்ல, அது ஒரு உண்மையான லேடி தான் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு பார்த்தா திடீர்னு வந்து வயித்து வலிக்குது. எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்றாங்க. நம்ம ஃபாஸ்டா ஓடி வந்தோம்ல, அதனால எனக்கு வயிறு வலிக்குது போல, கொஞ்சம் உட்கார்ந்தா சரியாயிடும் அப்படின்றாங்க. அப்ப பார்த்தா உட்கார வச்சுட்டு மோச்சன்னு சொல்றாங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க மேடம், இது மாதிரி உங்க ஃபியான்சி வந்து கவலைப்படுவார்ல உங்களை நினைச்சேன் அப்படின்றாங்க. ஐயோ நீங்க அப்ப நாங்க பேசிட்டு இருக்கேன் இங்க தான் நினைச்சீங்களா, அது ஃபியான்சி எல்லாம் இல்ல, அது சின்ன வயசுல பேசினது அப்படின்றாங்க. பயுவும் இவங்களும் பத்தி பேசிட்டு இருக்காங்கல்ல அது. உடனே ஒருத்தர் கேக்குறாங்க, என்ன நீங்க ஜெலஸா இருக்கீங்களா, ஜெலசியானா ரொம்ப நல்லா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க பார்த்தா பிரின்சஸ் வந்து காட்டுறாங்க. பிரின்சஸ் வந்து நம்ம ஹீரோயினை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. ஒரு மெய்டு இருப்பாங்கல்ல, அவங்களையும் கூட சேர்த்து கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இந்த மாதிரி கதவை தட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் ஃப்ரெண்டு தான் இருக்காங்க. கதவு திறந்துட்டு எங்க அவ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க வெளியில ஆக்சுவலா போயிருப்பாங்க. அது வந்து சொல்ல இவங்க வாய் எடுப்பாங்க. அப்ப கரெக்டா பார்த்தோம்னா வந்து ஜுனார் வந்துடுறாங்க. வந்தோடனே உங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு. இவ வெளியில தான் போயிருந்தா, என்னடா திடீர்னு இங்க வந்து நிக்கிறா அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்காங்க. வா உன்கிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு, நான் உன்கிட்ட இது மாதிரி ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன், இப்ப நீ எங்க இருக்க, எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் ரூம்ல தூங்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்றாங்க. அப்ப வந்து உடனே அவங்க தலையில வந்து ஒரு பூ இருக்கும்ல, அது வந்து விழுந்திருக்கும். அந்த பூவை வந்து இவங்க தலையில இருந்து எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தலையில இருந்து எடுக்க போவாங்க. அப்ப கையை வந்து பிடிச்சி தடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்த காமிச்சு, இந்த பூ எங்க இருந்து வந்துச்சு அப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த பூ எங்க இருந்து, இல்ல அது சும்மா நான் எப்போதும் தலையில பூ வச்சுட்டு தூங்குவேன் அப்படின்ட்டு சமாளிக்க பாக்குறாங்க. சமாளிக்காத, எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா சொல்லு, இந்த மாதிரி பிராங்காவே இருக்கும், எனக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக்ஸ் கிங் சொன்னான். எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு சொல்லி, அப்படி நான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, இது மாதிரி அந்த புக்ல 2 பேஜ் கிழிச்சிருக்குல்ல, அந்த பேஜ்ல என்ன எழுதி இருந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜுனா சொல்றாங்க. சரி ஓகே, நம்ம 2 பேருக்கும் ஒரு டீல். நீ வந்து என்னோட வேலையை முடிச்சு கொடுத்தா நான் வந்து கண்டிப்பா உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே உண்மை அவன் நிஜமா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டோம்னா, நான் ஒரு இளவரசி, என்னைக்குமே நான் கொடுத்த வாக்கு வந்து மீற மாட்டேன் அப்படின்னு இளவரசி சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்கள நம்பி, சரி ஓகே நானும் நீ சொல்றதுக்கு ஒத்துக்கிறேன், ஆனா நீங்க கண்டிப்பா அதுக்கு வந்து நான் நீங்க சொன்னதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேயே ஒரு டீல் பேசி முடிச்சுக்கிறாங்க. இங்க பாத்து அதை வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா கண்ணுக்கு யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. உண்மையா சொல்ற, அது எப்படி இதனோட இருக்கு, இதை வச்சா எப்படி தெரியாம போவோன்ட்டு அவர் அதை ட்ரையல் கட்டுறாரு. அதை கையில பிடிச்சோன்னா அவர் வந்து காணா போயிடுறாரு. எங்க போனா, இங்கதானே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க.
அப்புறம் மறுபடியும் வந்துட்டு பாத்தியா நான் தான் சொன்னேன்ல இது இருந்தா நம்ம காணா போயிடுவோன்ட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மறுபடியும் இவங்க என்ன பண்றாங்க, அதை பிடிச்சி காணா போகிறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்காங்க. செம்மப்பா, இது சூப்பரா இருக்கு, இது வச்சிருந்தா நான் யாருக்குமே தெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாரு. நீ மட்டும் என்ன எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச அப்படின்னா, எனக்கு ஹியூமன் ஸ்மெல் தெரியும், அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இதை வச்சு நான் எப்படியாச்சும் ஜெயிச்சிடுறேன் அப்படின்ட்டு போயிட்டு வராங்க. இங்க மோச்சனா அவங்க லவ்வரையும் கட்டுறாங்க. மோச்சன் வந்து ஹீரோயின் ஏதோ சீக்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. யுனாரோட ஃப்ரெண்டு சொன்னோன்னா, உனக்கு அந்த சீக்ரெட் தெரியணுமா, அப்ப நீ கொஞ்சம் தைரியமா இருக்கணும் அப்படின்னா, நான் தைரியமா தான் இருக்கேன், நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, அப்ப நீ தைரியமா இருக்கனா நீ வந்து ஒரு பையனை வந்து கிஸ் பண்ணணும், அப்பதான் நீ தைரியமா இருக்கன்ட்டு நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல நான் தைரியமான பொண்ணுதான், நீ என்ன இப்படி எல்லாம் டாஸ்க் வைக்கிற அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு, சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம மோஜினே அவங்க வந்து கிஸ் பண்ண வராங்க. இவர் உடனே செம்ம எக்ஸைட் ஆயிடுறாரு. அவங்க கிஸ் பண்ண வேற வந்து கெடுத்து விட்டானே எல்லாத்தையும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் இங்க ஹீரோயின் டைரக்டா வந்து அந்த கிரவுன் பிரின்ஸ் இருக்கான்ல, அவன்கிட்ட தான் போறாங்க. இது மாதிரி போயிட்டு ஏதாச்சும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு போயிட்டு இருக்கையில பார்த்தோம்னா, அந்த மேடம் இருக்கும்ல, அந்த ஓனரமா வந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி நம்ம ஜுனாரை பார்த்து ஏதோ சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வந்துகிட்டு இருக்கு. ஜுனாருமே வந்து பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இது என்னதான் சொல்லி கொடுக்குறது, நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இது செத்துச்சுடா, இவ்வளவு நாள் நம்ம பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தால, இன்னைக்கு பழி வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து போறாங்க. இவ நம்மளை பத்தி ஏதாச்சும் சொல்றதுக்குள்ள இவளை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இவங்களும் கிரவுன் பிரின்ஸ் கிட்ட போயிட்டு இது மாதிரி வணக்கம்லாம் வச்சுட்டு சொல்ல தொடங்குறாங்க. நான் தான் வந்து அவ என்கிட்ட தான் வேலை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, இது மாதிரி இங்க வந்து எல்லாரும் செவத்துக்கு கூட காது இருக்கும், நான் உங்க பக்கத்துல வந்து பேசவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு பக்கத்துல போயிட்டு சொல்றதுக்காக போறான். அவ இருக்கா இல்ல, அவ என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகல, டக்குன்னு வந்து நம்ம ஜுனார் இருக்காங்கல்ல, அவங்கதான் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்கல்ல, அவங்க பார்த்தா இவங்களை வந்து இடுப்புல தொட்டுறதும் அது மாதிரி காலில் தொட்டுறதும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டோன்னா, இவங்க வந்து தப்பா நினைச்சுக்கிறாங்க. மேல இவருக்கு ஆசையெல்லாம் இருக்கு, அப்பயே நினைச்சேன் எனக்கு இன்னும் வயசாகல, நான் அழகா இருக்கேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ள இவங்களே வந்து இது மாதிரி நினைச்சுக்கிறாங்க. நினைச்சதுக்கு அப்புறம் பிரின்ஸ் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் இப்ப நடந்ததை வெளியில எங்கேயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, இவருக்கு வந்து வேற இதாயிடுச்சு, நம்ம ஜுனார் அடிச்சாங்கல்ல அதுதான் இவங்க சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இவர் செம்மையா வந்து கோபமாயிட்டாரு. நீ எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டக்குனு இவர் காலையும் பிடிக்கிறாங்க. அப்ப பார்த்தா இவங்க கழுத்தையே பிடிச்சிடுறாரு இவர் கிரவுன் பிரின்சஸ். பிடிச்சிட்டு வீரர்களை கூப்பிடுறாங்க, இன்னொரு வாட்டி இங்க வந்த கழுத்தை நெரிச்சு உன்னை கொண்டு தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க வீரர்கள்லாம் கூப்பிட்டு, இவனை தயவு செஞ்சு வெளியில தூக்கி போடுங்க, இவன் என் கண்ணு முன்னாடியே நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுறாங்க. இவங்களும் அங்க இருந்து வெளியில தூக்கி போட்டுடுறாங்க. ஐயோ ராஜா என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா பிரின்சஸோட அம்மாவை காட்டுறாங்க. இவங்க அம்மாவை போய் பாக்குறாங்க. அப்பதான் வந்து ஹீரோயினுக்கு ஒண்ணு தோணுது, இவங்க தானே நேத்து வந்து இந்த மாதிரி பிரின்சஸோட பேலஸ்ல வந்து பார்த்தோம் நம்ம, என்ன இவங்க அங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அப்புறம் அந்த வளர்ப்பு தாயை வந்து காட்டுறாங்க. வளர்ப்பு தாய் வந்து இவங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வளர்ப்பு தாய் கிட்ட இவங்க ரொம்ப நன்றி சொல்றாங்க. இவ்வளவு வருஷமா நீ அவளை நீங்க பாத்துக்கிற, உன்னேதான் அவன் ஒரிஜினல் அம்மானே நினைச்சுக்கிட்டு இருக்கா, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்து இவங்க ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, உங்களுக்காக தான் நான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க இவங்க பொண்ணை விட்டு பிரிஞ்சத. உடனே நம்ம ஜூனியர் பார்த்துட்டு என்ன இவ்வளவு ஃபீல் பண்றாங்க, அப்ப கண்டிப்பா இவங்க கிட்ட ஏதோ ஒரு நியாயமான ரீசன் இருக்கு அப்படின்றாங்க. இங்க அந்த வளர்ப்பு தாய் வந்து சரி நான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நீங்க ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி பிரின்ஸ பாருங்களேன் அப்படின்னு சொன்னோன்னா, இல்ல இப்ப இதுக்கு சரியான டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில கீழே விழுந்துருது. அப்ப அவங்க உருவம் இல்லாம அதை மேல எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அந்த அம்மா பார்த்து ஆச்சரியமாயிடுறாங்க, என்னடா இது தானா இதாகுதுன்னு. அப்ப அந்த மந்திரம் அது கீழே விழுந்துருது. இவங்க பாத்துடுறாங்க, நீ யாரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் உடனே நான் வந்து இது மாதிரி ஃபேரி, நான் வந்து ஒரு ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. சமாளிச்சதுக்கு அப்புறம் ஏஞ்சல் என்னைய பார்க்க வந்திருக்காங்களா, ஐயோ அப்ப எனக்கு ஏதாச்சும் வரம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க இருக்க ஜக் எடுத்து இதான் நான் உனக்கு வரோம், வேற என்ன வேணும்னு உனக்கு சொல்லு நான் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க உட்காந்து இங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசுறாங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க இது மாதிரி, நீங்க வந்து என்னாச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி உங்களுக்கு என்ன வர வேணும் அப்படின்ட்டு கேக்குறாங்க. என் பொண்ணு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றாங்க. சரி இவ்வளவு வந்து உங்க பொண்ணு மேல வந்து பாசமா இருக்கீங்கல்ல, அப்புறம் ஏன் நீங்க உங்க பொண்ணு அது மாதிரி விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அப்பதான் சொல்றாங்க,
இந்த மாதிரி ஒரு ஜோசியக்காரன் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி பொண்ணு வந்து இவங்க கூட இருந்தா அந்த பொண்ணு இறந்து போயிடும், ரொம்ப முடியாம வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பிறந்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் முடியாம வந்திருக்கும். அதனால இவங்க என்ன பண்றாங்க, நம்ம பிரின்ஸ் கிட்ட வந்து தள்ளியே இருக்காங்க. இப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, நைட்டு நைட்டு வந்து இது மாதிரி பிரின்ஸ போயிட்டு தெரியாம பாக்குறாங்க. அப்பதான் ஒருத்தவங்க இவங்கள பாத்துருவாங்க. அந்த மெய்டு ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்க பாத்துட்டு பேய் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க பாத்ரூம்குள்ள விழுந்துருவாங்க. அப்ப பேய் கை தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இது மாதிரி பண்ணிருப்பாங்க. அப்ப ரொம்ப எம்பாரிசிங்கா ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு கூட நான் உங்களை கண்டிப்பா சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நிஜமாவா அப்படின்றாங்க. ஆமா அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் இதை வந்து ஃபெங்மோச்சன்ட்ட போயிட்டு எல்லாத்தையும் ஜுனா சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறம் இது மாதிரி ஆனா இங்க ஏதோ ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க ஒரு வாட்டி பாத் டப் வந்து ரெட் கலர்ல ஆயிருக்கும்ல, அதனால அவங்க அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்து எப்படியாச்சும் 2 பேரும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு 2 பேரும் முடிவு பண்றாங்க. நெக்ஸ்ட் பிரின்சஸ வந்து போய் கூப்பிட்டுட்டு போறாங்க. இது மாதிரி வாங்க, உங்க அம்மா கிட்ட நான் பேசிட்டேன். இப்ப நம்ம உங்க அம்மாவை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீ பொய் சொல்லாத, உண்மையதான் சொல்றியா அப்படின்ட்டு நீங்க கேக்குறாங்க. உண்மையதான் சொல்றேன், நீங்க தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து கூட்டிட்டு போறாங்க. இவங்க வந்து ஒரு மந்திர கூடக்குள்ள வச்சு கூட்டிட்டு போறாங்க. இவங்களுக்கு துணையா வந்து நம்ம ஃபெங்மோச்சன் அப்புறம் பையூ எல்லாமே வந்து வந்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பையூ வந்து கூப்பிடுறாங்க. உங்களுக்கு நான் துணையா நிறைய பேர் கூட்டிட்டு வந்திருக்கேன், அதனால எது நடந்தாலும் நம்ம டக்குன்னு வந்து அவங்கள வச்சு இது பண்ணிக்கலாம்னு ஃபர்ஸ்ட் பையூவை கூப்பிடுறாரு. உடனே பிரின்ஸ் இவன் எதை கூப்பிட்ட அப்படின்னோன்னா, இவர் தான் உங்க கிளான்லயே பெரிய ஆளு, கண்டிப்பா அவர் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து இவர் அப்படியே தலையெல்லாம் இது பண்ணிட்டு ஹீரோ மாதிரி பண்றாரு ஃபெங்மோச்சன். இவன் தொல்லை வேற தாங்க முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபெங்மோச்சரும் வந்துடுறாரு. இவரும் நம்மளுக்கு பாதுகாப்பா வருவாரு அப்படின்னா, பாரு இவ்வளவு பேர் எனக்கு பக்காக தான் வந்திருக்காங்க, பாரு உனக்காண்டி எவ்வளவு இது பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க நம்ம போகலாம், இவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா இருப்பாங்க, அதனால நம்ம நம்பி வந்து அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக போறாங்க. இவங்க வந்து நான் அவங்க அம்மா நினைச்சுட்டு இருக்காங்க, பயந்துகிட்டு இருக்காங்க. இது மாதிரி நம்ம பொண்ணு நம்மளை பார்க்க வரோம், அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. இவங்களும் அம்மாவை பார்க்க போறோமே அப்படின்ட்டு பிரின்சஸ் ரொம்பவே சந்தோஷமா வந்துகிட்டு இருக்காங்க. வந்து கீழே இறங்கிட்டு அவங்க அம்மா உள்ள மேன்ஷனுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தோம்னா மேல ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டை வந்து பிரின்சஸ் பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல, அப்படியே ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்தி அப்படியே மயக்கமாயிருது. அவங்க ஃபேஸே அப்படியே ஒரு மாதிரி ரெட் கலர்ல காட்டுறாங்க. அப்ப அப்படியே காத்தெல்லாம் வேகமா பலமா அடிக்குது. அப்ப என்ன பண்றாங்க, பையூ ஃபெங்மோச்சன் இவங்க 2 பேருமே நம்ம பிரின்சஸ் வந்து எப்படியோ அப்படியே பிடிச்சிடுறாங்க. என்னாச்சு அப்படின்ட்டு யாருக்குமே இங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப பலமா காத்து மட்டும் அடிக்குது. உடனே இதோட பார்த்தோம்னா நம்மளுக்கு எபிசோட் 10 வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி நடக்குது அப்படின்றத வந்து நம்ம எபிசோட் 11ல தான் வந்து பார்க்கணும். மற்ற வேற ஏதாச்சும் உங்களுக்கு வெப் சீரிஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து எபிசோட் 11 வந்து பார்ப்போம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் வந்து உங்களுக்கு சீக்கிரமா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு